ஹேமந்த் சோரனின் கைது, சம்பாய் சோரன் பாஜகவுக்கு கட்சி மாறியது என அடுத்தடுத்த சரிவுகளை சந்தித்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கடந்த தேர்தலை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. आज अंतोगतवा मैं फिर से राज्य की जनता के बीच में हूं और जो लड़ाई हमने और जो संकल्प हमने लिया है उसको निश्चित रूप से मकाम तक भी पहुंचाने का हम काम करेंगे. தாம் நடத்தும் போரில் வென்று காட்டுவேன் என்று 5 மாத சிறைவாசத்திற்கு பிறகு அன்று எடுத்த சூளுரையை தற்போது நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான சிபு சோரனின் மகன் ஹேமந்த் சோரன். அவரது தலைமையில் 2014 19 இடங்களை மட்டுமே வென்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 2019 ஆண்டு தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியது. 2024 நாடாளுமன்றத்தை குறிவைத்து மாநில கட்சிகளுடன் சேர்ந்து காங்கிரஸ் அமைத்த இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கமாகவும் மாறியது. இதற்கிடையே ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நிலம் வாங்கிய விவகாரத்தில் ஹேமந்த் சோரன் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரது வீட்டில் சோதனை நடத்தியது. எந்நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற சூழலில் முதலமைச்சர் பதவியை அவர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே அவர் கைதும் செய்யப்பட்டார். முதலில் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் தான் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியது. ஆனால் அதற்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சராக இருந்தவருமான சம்பாய் சோரன் முதலமைச்சராக பதவியேற்றார். 5 மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து கடந்த ஜூன் மாதம் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இதனால் தனது பதவியை ராஜினாமா செய்த சம்பாய் சோரன் அதிருப்தியில் பாஜகவில் சேர்ந்துவிட்டார். தேர்தல் நெருக்கத்தில் ராஞ்சியில் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் சுனில் ஸ்ரீவத்சாவின் வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது பரபரப்பாக பேசப்பட்டது. இவை அனைத்தும் அக்கட்சிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. மேலும் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 42 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 30 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு வெறும் 6 இடங்கள் மட்டும் ஒதுக்கப்பட்டது அக்கட்சியை அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இடம் கிடைக்காததால் 21 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்களை தனித்து நிறுத்தியது. இது வாக்குகள் பிரிய வழிவகுத்திருக்கலாம் என்று பேசப்படுகிறது. பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தாத காங்கிரசுக்கு அதிக இடங்கள் தேவையா என்ற கேள்வியும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்குள் எழுந்தது. குர்மி சமூகத்தைச் சேர்ந்தவரும் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்க கட்சி தலைவருமான சுதேஷ் மகதோ இந்த முறை பாஜக பக்கம் இருப்பது அக்கட்சிக்கு அனுகூலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கணிப்புகளையெல்லாம் தவிடுபொடியாக்கி கீழே விழுந்த குதிரையாய் உடனே மீண்டெழுந்து வெற்றியை வசமாக்கியிருக்கிறார் ஹேமந்த் சோரன்.